ஹலோ எவ்ரிவான், திஸ் இஸ் தீபக் அண்ட் இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் வென்டிலேட்டர் அப்படின்ற டாபிக் தான் வந்து பேச போகிறோம். அண்ட் இந்த வீடியோ வந்து ஆக்சுவலி நம்ம சேனல் வியூவர் கார்த்திக் பிரதர் தான் ஆக்சுவலாக எனக்கு சஜஸ்ட் பண்ணார். இந்த டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய டாபிக் அண்ட் இதை நான் வந்து செப்பரேட் வீடியோஸை தான் வந்து அப்லோட் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நான் ஜஸ்ட் ஒரு சின்ன இன்ட்ரோ தான் கொடுத்துருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ வென்டிலேட்டர் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு மெக்கானிக்கல் டிவைஸ். அது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ப்ரீத்திங்கை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதனால் அதை நம்ம வந்து வென்டிலேட்டர் இல்லை ரெஸ்பிரேட்டர் இல்லைனா ப்ரீத்திங் மிஷின் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ நம்ம இப்போ ஒரு ஹெல்த்தியான இண்டிவிஜுவல் எடுத்துக்கிட்டோம்னா அவங்களோட லங்ஸ் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அட்மாஸ்பியரில் இருக்கிற ஆக்சிஜனை வந்து இன்ஸ்பிரேஷன் மூலியமா உள்வாங்கிட்டு நம்ம பாடிக்குள்ளே இருந்து கார்பன் டை ஆக்சைடை எக்ஸ்பிரேஷன் மூலியமா வெளியே தள்ளிடும். ஸோ இது வந்து ஒரு நார்மலான ப்ரீத்திங் ப்ராசஸ். இதே இன்னும் சில பேஷண்ட்ஸ்க்கு வந்து ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட லங்ஸ் வந்து சரியாக வந்து ஆக்சிஜனை வந்து அட்மாஸ்பியர்லேருந்து உள்வாங்காது. அண்ட் அதே மாதிரி கார்பன் டை ஆக்சைடுமே வந்து பிளட்ல வந்து ரொம்ப இன்க்ரீஸ்ட் ஆகிட்டே போயிட்டு இருக்கும். ஸோ இதனால வந்து டிஷ்யூஸ்க்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேஜராக ஆக்சிஜன் அப்படின்ற காம்பவுண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு செல்லோட ஃபங்க்ஷனை வந்து மெயின்டைன் பண்ணுறது. இப்போ இந்த ஆக்சிஜன் வந்து சரியாக ஆர்கன்ஸ்க்கு போகலைன்னா அதனால பெரிய பெரிய காம்ப்ளிகேஷன்ஸ் கூட வரும். ஸோ அந்த ஆர்கன்ஸ் வந்து ஃபெயிலியர் ஆக கூட சான்சஸ் இருக்குது வந்து. ஸோ இந்த ப்ராப்ளம் எல்லாம் வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக அண்ட் அவங்களோட ப்ரீத்திங்கை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக நம்ம வந்து வென்டிலேட்டர் அப்படின்ற ஒரு ஆர்டிஃபிஷியல் மிஷினை வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ வென்டிலேட்டரில் என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு எண்டோட்ரக்கியல் டியூப் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இந்த எண்டோட்ரக்கியல் டியூபை என்ன பண்ணுவாங்கன்னா அதோட ஒன் எண்டை வந்து நம்ம மவுத் வழியாக இன்சர்ட் பண்ணி நம்மளோட ட்ரெக்கியா கிட்ட வந்து அதை பிளேஸ் பண்ணிடுவாங்க. ட்ரெக்கியானா என்னன்னு பார்த்தீங்கன்னா விண்ட் பைப், அதாவது மூச்சு குழாய் தான் வந்து ட்ரெக்கியா. அது வழியாக தான் லங்ஸுக்கு வந்து ஆக்சுவலாக ஆக்சிஜன் போகுது. ஸோ இப்போ இந்த எண்டோட்ரக்கியல் டியூபோட ஒன் எண்ட் இங்கே பிளேஸ் பண்ணிட்டு அது ரெண்டு எங்கே வைப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட வென்டிலேட்டரோட கனெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ நம்ம வென்டிலேட்டர் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் ரிச் ஏரை வந்து இந்த டியூப் வழியாக ஃப்ளோ பண்ண வைக்கும். ஃப்ளோ பண்ண வச்சு கரெக்டாக நம்மளோட லங்ஸுக்கு சப்ளை பண்ண வைக்கும் இந்த ஆக்சிஜன் ரிச் ஏரை. ஸோ தட் நம்மளோட லங்ஸ் பண்ண வேண்டிய வேலையை வந்து வென்டிலேட்டர்ன்ற ஒரு ஆர்டிஃபிஷியல் மிஷின் வந்து பண்ணுது. ஸோ இதனால் அவங்களோட வென்டிலேஷன் பர்ஃபியூஷன் ரேஷியோவும் அந்த பேஷண்ட்டுக்கு இன்க்ரீஸ்டாக இருக்குது. ஸோ இந்த ப்ராசஸ்னால எல்லா ஆர்கன்ஸ்க்குமே பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் கரெக்டாக சப்ளை ஆகுது. அதனால ஸோ நார்மலான ப்ரீத்திங் வந்து அந்த இடத்துல மெயின்டைன் ஆகுது. இந்த வென்டிலேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா பேஷண்ட்ஸ்க்கு சில நாட்களா இல்லை சில வாரங்களா இல்லை சில மாதங்களா கூட யூஸ் பண்ணுவாங்க வச்சு. ஸோ யூஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாமே எதை பேஸ் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பேஷண்டோட கண்டிஷன் தான். இவ்வளோ சிவியராக அவங்க இருக்காங்க அப்படின்றத பேஸ் பண்ணி தான் வந்து எவ்வளோ நாள் இந்த வென்டிலேட்டரில் அவங்க வச்சுக்கலாம் அப்படின்றத அவங்க டிசைட் பண்ணுவாங்க. நம்ம இந்த இடத்துல கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வென்டிலேட்டர் வந்து ஒரு பேஷண்ட்டோட மெடிக்கல் கண்டிஷனோ இல்லை அந்த டிசீஸையோ அது க்யூர் பண்ணாது இல்லை ட்ரீட் பண்ணாது. அது என்ன பண்ணுதுன்னா ஜஸ்ட் ப்ரீத்திங்கை இம்ப்ரூவ் பண்ணி அவங்க லைஃப்பை வந்து சப்போர்ட் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ என்னதான் வென்டிலேட்டர்ஸ் இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு சர்டைன் ப்ராப்ளம்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து இன்ஃபெக்ஷன். ஸோ இன்ஃபெக்ஷன் ஏன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எண்டோட்ரக்கியல் டியூப் இன்சர்ட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா? ஸோ அந்த எண்டோட்ரக்கியல் டியூப் வழியாக நிறைய மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் லைக் பாக்டீரியாஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்வைட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதெல்லாம் போயிட்டு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபெக்ஷன் காஸ் பண்ணும். அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வென்டிலேட்டர்ல இருந்து உள்ள அந்த பேஷண்ட்டுக்கு தர ப்ரெஷர் வந்து ஏர் ப்ரெஷர் வந்து ரொம்ப இன்க்ரீஸ்டா இருந்துச்சுன்னா அண்ட் அதே மாதிரி இல்லை ஆக்சிஜனோட லெவல் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த லங்ஸ் டிஷ்யூ வந்து டேமேஜ் ஆகிறதுக்கான சான்சஸுமே அதிகம். அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா கிளாசிஃபிகேஷன் ஆஃப் வென்டிலேட்டர்ஸ். ஸோ கிளாசிஃபிகேஷனில் ரெண்டு இருக்குது. ஒன்று வந்து நெகட்டிவ் ப்ரெஷர் வென்டிலேட்டர், இன்னொன்று வந்து பாசிட்டிவ் ப்ரெஷர் வென்டிலேட்டர். ஸோ நெகட்டிவ் ப்ரெஷர் வந்து ஃபர்ஸ்ட் இயர்லி ஸ்டேஜஸில் யூஸ் பண்ணது. அது வந்து இப்போ வந்து ரொம்ப ரேர் தான், அதிகமாக யூஸ் பண்ணுறது இல்லை. அண்ட் பாசிட்டிவ் ப்ரெஷர் வென்டிலேட்டர் தான் இப்போ மோஸ்ட்டாக எல்லா வென்டிலேட்டர்ஸுமே இருக்குது. இந்த பாசிட்டிவ் ப்ரெஷர் வென்டிலேஷன்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப் இருக்குது. ஒன்று வந்து இன்வேசிவ் வென்டிலேஷன், இன்னொன்று வந்து நான் இன்வேசிவ் வென்டிலேஷன். ஸோ இன்வேசிவ் வென்டிலேஷன் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு நான் சொன்னேன் பார்த்தீங்களா அந்த எண்டோட்ரக்கியல் டியூப் இன்சர்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதுவே வந்து இன்வேசிவ் தான். நம்ம பாடிக்குள்ளே போயிட்டு நம்ம வென்டிலேட் பண்ணுறது தான் வந்து இன்வேசிவ் வென்டிலேஷன். அதே நான் இன்வேசிவ்னா பாடிக்குள்ளே எங்கேயுமே போகாமல் பாடிக்குள்ளே இந்த மாதிரி டியூப்லாம் எதுவுமே இன்சர்ட் பண்ணாமல் ஜஸ்ட் எக்ஸ்டர்னலாகவே வந்து ஒரு மாஸ்க் யூஸ் பண்ணி வென்டிலேட் பண்ணுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்வேசிவ் வென்டிலேஷன். ஓகேங்களா?
ஸோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நான் மெக்கானிக்கல் வென்டிலேட்டரோட சிம்பிள் பேசிக் இன்ட்ரோடக்ஷன் தான் கொடுத்துருக்கேன். அண்ட் இந்த மெக்கானிக்கல் வென்டிலேட்டரோட யூசஸ் அண்ட் மோட்ஸ்லாம் பற்றி நம்ம ஃபியூச்சரில் டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் இந்த டாபிக் ரிலேட்டடாக ஏதாச்சும் ஒரு ஃபேக்ட்ஸ் இல்லை ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணாலும் எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களை வந்து சேரும்.